ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் கொஞ்சம் மாத்திரம் தான். மனுஷனிடத்துல தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய நீதி கொஞ்சம் மாத்திரம் தான். ஒரு மனுஷனால உலகத்துல எந்த அளவுக்கு சமாளித்து பிழைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மாத்திரம் தான். ஒரு கட்டத்திற்கு அப்புறம் அந்த மனுஷனால தாண்டி வர முடியாது. சோர்ந்து போய் விடுவான், விசுவாசத்துல பலவீனமா மாறிடுவான், விட்டு கொடுத்துருவான். தாங்க முடியல ஆண்டவர், இதுக்கு மேல என்னால ஓட முடியலன்னு சொல்லி சோர்ந்து தூரம் ஓடி போயிடுவான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு தேவன் தேவைப்படுகிற பலனை தந்து, ஒரு மரம் பச்சையாய் வளரன்னு சொன்னா தினந்தோறும் தண்ணீரினாலே அதை நம்ம பராமரிக்கும் பொழுது நல்லா அழகா வளர்ந்து நிற்கிறது போல ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரும் கூட தினந்தோறும் நம்மை பலப்படுத்தி 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 நடத்துகிறார். Holy Spirit guides us between right and wrong. எது சரி எது தப்பு என்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து, இன்னும் விசேஷமா சொல்லணும்னு சொன்னா நம்மை கண்டித்து உணர்த்தி நடத்துகிறபடினாலே சரியானது எதுவோ அதை நம்ம பிடித்துக் கொள்ளுகிறோம், தவறானது எதுவோ அதை நம்ம பிடித்துக் கொள்வது இல்லை.